ராஜி கொஞ்சம் தண்ணி கொடு. ஏங்க காரமா இருக்கா? தண்ணி எனக்கு இல்லம்மா, உன் பிள்ளைக்கு. ரொம்ப காரமா இருக்கிறார். என்ன பாக்குற? உன் பிள்ளைக்கு தண்ணி கொடு. அப்பா, அங்க என்ன நடந்தது நீங்க தெரியாம பேசுறீங்க? நடந்து தெரியல என்ன எப்படிப்பா பேச முடியும்? இந்த பார் கார்த்திக், எதுக்கு மரியாதை கொடுக்கலனாலும் வயசுக்கு மரியாதை கொடுக்கணும். இத்தனை வயசுலயும் எப்பாவது கோபத்துல விரல் நீட்டி பேசியிருப்பேன் ஒழிய கைய நீட்டினதில்ல. என் புள்ள நீ அப்படி நடந்துடக் கூடாது. என்ன நீ சரியா புரிஞ்சுக்கல. அந்த சீனிவாசன் கெட்டவன்பா. இருக்கட்டும், அவன் தப்பே பண்ணிருக்கட்டும். அதுக்காக அவன் சட்டையை போய் பிடிக்கிறது நீ யாரு? நீ யாருக்கையோட சனுங்கிறத மறந்துருப்பா. யூஆர் நெக்ஸ்ட் ஆர்மி ஆபீசர். டிசிப்ளின்ல ட்ரெயின் ஆனவன். மற்றவங்களுக்கு நீ டிசிப்ளின் சொல்லி கொடுக்கணும். நீ எப்படி பிஹேவ் பண்ண? உனக்கு ஏன்பா இந்த வீண் பிரச்சனை? உன்னை புரிஞ்சுக்கவே முடியலடா. ஏன்பா என்ன புரிஞ்சுக்க முடியல? ஆமா, நீ சாந்தி மேல கோபமா இருக்கிற. நான் சாந்தியோட பேசினா கூட நீ என்ன கோச்சுக்கிற? அப்புறம் அவளை சீனு திட்டினான்னு வேற எவன் தான் திட்டினான்னு? உடனே போய் அவன் சட்டையை பிடிக்கணுமா? நீ எப்ப யார் பக்கம் இருக்கேன்னு புரிய மாட்டேங்குதப்பா. ஆமாப்பா, உங்க அப்பா சொல்ற மாதிரி எனக்கும் புரியல. நீ இப்படி நடந்துக்கிறது சாந்தி மேல உள்ள பாசமா இல்ல கோவமா? கார்த்திக், என் மேல கோவம் இருந்தா சாப்பாடு மேல காமிக்காதரா. வந்து சாப்பிட்டு போ. இல்லப்பா, நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிடுறேன். அவன் சாப்பிடுவான், நீங்க சாப்பிடுங்க. அவன் ஏன் போயிட்டான் தெரியுமா? என்னோட பேச வெக்கப்பட்டுக்கிட்டு போறேன். விட்டுருங்க. ஐயா, எது காத்துக்கிட்டு இருந்தாலும் சாப்பாடு காத்துக்கிட்டு இருக்க கூடாதியா. சாப்பிடுங்க ஐயா, மாத்திரை சாப்பிடுற நேரம் வேற ஆச்சு. சின்ன பைய எனக்கு எதிராக கை வாங்கிட்டான். அதுவும் ஏன் வீடு தேடி வந்து. அவனை சும்மா விடக்கூடாது, சும்மா விடக்கூடாது. ஐயா, டென்ஷன் ஆகாதீங்க ஐயா, சாப்பிடுங்க ஐயா. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க ஐயா. என்னையா சொல்ல போற? கார்த்திக் சாரு அவங்க சம்சாரத்தை சட்டப்படி விவாகரத்து பண்ணிட்டாரு. ஆனாலும் அந்த அம்மாவை திட்டினதுக்காக எப்படி கோவப்பட்டாரு பாத்தீங்களா? அதுக்கு ஆனா அம்மா மேல உள்ள சின்ன மன வருத்தத்தினால நீங்க பிரிஞ்சு வாழறீங்க. அதுக்காக இப்படியெல்லாம் வேதனைப்படணுமா? ஐயா, நீங்க அம்மா கூட இருந்தா இப்படியெல்லாம் ஒருத்தர் வீடேறி வந்து சத்தம் போடுற மாதிரி நடக்குமா? உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா ஐயா? அம்மா இருந்தப்போ வீடே கலகலப்பா இருந்துச்சு. ஆனா இப்போ வெறிச்சோடி இருக்கு. நீங்க போக வேண்டாம் ஐயா, நான் போய் அம்மா காலில் விழுந்தாவது இங்க கூட்டியாந்துடுறேன். நீங்க உத்தரவு மட்டும் கொடுங்க. வேணாண்டா, இதெல்லாம் வேணாம். இந்த சோறு போடுறத வச்சுதான் இந்த பொம்பளைங்க நம்மளை மிரட்டிக்கிட்டு இருக்காளுங்க. எனக்கு என்னத்துக்கு? நீ சமைச்சு போடு, நல்லா தான் இருக்கு. அதை சாப்பிட்டு நான் பாட்டுக்கு இருப்பேன், என் காலத்தை ஓட்டிடுவேன். அவ சமைச்சா தான் நான் சாப்பிட முடியுமா? நீ சமைச்சா சாப்பிட முடியாதா? பார்த்துருவோம். டேய், இதுவே போதும்டா.
நல்லா இருக்குங்களா ஐயா? தேவாமிர்தமா இருக்கு. அவ சமைச்ச மாதிரியே இருக்கு. மாதிரி இல்லைங்க ஐயா, அவங்க சமையலே தான். என்னடா சொல்ற? ஆமாங்க ஐயா. அம்மா உங்களை ஆஸ்பத்திரியில பார்த்தாங்களாம், டாக்டர் கிட்டயும் கேட்டாங்களாம். டாக்டர் அல்சர்னு சொன்னாராம், மனசு கேட்கலையா, அதான் என்ன கூப்பிட்டு கொடுத்து விட்டாங்க. நீங்க சாப்பிடுங்க ஐயா. இந்தாம்மா, உன் முதல் பிசினஸ் லாபத்துல தொடங்கி இருக்குது. அங்கிள், இது புடவை வேஸ்ட் மட்டும் இல்ல, சுப்பிரமணியம் சார் எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாரு. ஆமா மாமா, மனுஷன் பேச்சுக்கு பேச்சு உங்களை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தாரு. இந்த கௌரவம் எல்லாமே உங்களாலதான் அங்கிள். பட்டு வளர்ப்பு, பட்டுத்தறி இத பத்திலாம் சொன்னாரு. எல்லா இடத்தையும் சுத்தியும் காமிச்சாரு. தொழில் நுணுக்கங்கள் எல்லாமே சொன்னாரு. சைவப்பட்டு அசைவப்பட்டு இத பத்தி எல்லாமே சொன்னாரு. அவரை பார்த்ததுலயே எங்களுக்கு ஃபேக்டரி தொடங்கிற மாதிரி ஆயிடுச்சு அங்கிள். இவ்வளோ மரியாதையும் உங்களால தான் எங்களுக்கு கிடைச்சது மாமா. உங்க அருமை தெரியாம இத்தனை நாள் நடந்துக்கிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நீங்க நல்லா வளர்ந்து வாங்க, அது போதும். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. ஆசீர்வாதம் பண்ணுங்க அங்கிள். நல்லா இருப்பா, நல்லா இருங்கப்பா. நல்லா இருங்க. லக்ஷ்மணன் சார் போய் பார்க்கணும் மாமா. ஆமா, இன்னும் அப்பாவை கூட போய் பார்க்கல. அப்படியா? முதல்ல போய் அவனை பாருங்க, போகும். வரேன். வர எட்டி. யார் நீங்க? என்ன வேணும்? இதெல்லாம் வெளியே நின்னு பேசுற விஷயம் இல்ல, உள்ள போய் பேசலாமே. சரி வாங்க. ரொம்ப நாளா அலைஞ்சு தெரிஞ்சுதான் சாரோட இடத்தையே தெரிஞ்சுக்கிட்டேன். மின்ட்டு ராஜேந்திரன் தான் சொன்னாரு, அவரை சாரு கூட தெரியும்னு சொன்னாரு. நான் வெளிநாடு போகணும், நீங்க தான் எப்படியாவது பாஸ்போர்ட் ரெடி பண்ணணும். உங்க பேர் என்ன? அட பேர் என்ன சார் பேரு? நிச்சயமா ஒரிஜினல் பேர்ல வெளிநாட்டுக்கு போக முடியாது. என் பர்சனாலிட்டிக்கு என்ன பேர்ல ரெடி பண்ணா சரியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதே பேர்ல ரெடி பண்ணிடுங்க. இத பாருங்க, பணம் மட்டும் எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க, அதுல நான் பேரமே பேசாம மொத்த பணத்தையும் அப்படியே கொடுத்துட்றேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உன்னை யாருன்னே எனக்கு தெரியாது. முன்ன பின்ன தெரியாத ஆளுக்கு இந்த மாதிரி காரியம் எல்லாம் நான் பண்றது இல்ல. அதனால தெரிஞ்சவங்க யாரையாவது சொல்ல சொல்லு. இதுக்கு எதுக்குங்க? இந்த போலி பாஸ்போர்ட்டால நீ மாட்டிக்கிட்டீங்கன்னா என்ன காட்டி கொடுத்துட கூடாதுல்ல, அதுக்காகத்தான். சரிங்க, நான் முயற்சி பண்றேன். நீங்க பாஸ்போர்ட்டை ரெடி பண்ணிடுங்க. நான் தெரிஞ்சவங்க யாரையாவது சொல்ல சொல்லி பாஸ்போர்ட்டை வாங்கிக்கிறேன். நான் வரேங்க. அக்கா, நாங்க போன மைசூர் அண்ட் காஞ்சிபுரம் ட்ரிப் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதை விட ஆர்கே மாமா கொடுத்த கைடன்ஸ், அவர் மூலியமா நாங்க இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட்ட சொசைட்டி தலைவர் சுப்பிரமணியம்,
அவர் காட்டின இடங்களும் கொடுத்த இன்ஃபர்மேஷனும் ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. நம்ம என்ன டிசைன்ஸ் கொடுத்தாலும் அதை செஞ்சு கொடுத்துறேன்னு சொல்லிட்டாரு. அவர்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் எங்களுக்கு புது தெம்பே வந்துருச்சு. முதல் கட்ட வேலையே ரொம்ப ஸ்மூத்தா முடிஞ்சிடுச்சு. குட். அடுத்தது என்ன பிளான் வச்சிருக்கீங்க? நிறைய ஸ்டாஃப்ஸை ரெக்ரூட் பண்ணணும். ஃபீல்ட் மேனேஜர்ஸ், கேன்வாசிங் ஏஜென்ட், இதுக்கெல்லாம் திறமையானவங்களை அப்பாயிண்ட் பண்ணணும். வெரி குட், பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஷாம் சார் இருக்காங்களா? இருக்காரு, உள்ள போய் பாருங்க. தேங்க்யூ சார். குட் மார்னிங். உட்காருங்க. என்ன கௌதம், எவ்வளவு டயர்டா இருக்க? எல்லாம் இன்டர்வியூக்கு போயிட்டு வந்த கலைப்பு தான். சீக்கிரமே ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சு இன்டர்வியூவே இல்லாம எல்லாத்துக்கும் வேலை கொடுக்கணும் போல ஆசையா இருக்கு ஷாம். அதெல்லாம் வேலை கிடைக்கிற வரைக்கும் தான். அப்புறம் நாம உண்டு, நாம வேலை உண்டுன்னு இருந்துருவோம். சரி, காஃபி சாப்பிடுறியா? எல்லாம் ஏதோ வேலையா இருக்கீங்க, முடிச்சுட்டு எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாமே. என்ன இன்டர்வியூ போன? படிச்ச படிப்புக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத ஒரு வேலை தான். ஆனா அந்த வேலையே எனக்கு கிடைக்காது போல இருக்கு. நீ என்ன படிச்சிருக்க? இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட படிப்புங்க. அதை விடுங்க. ஏன் ராஜ், நீ ஏன் வேலைக்காக கண்ட இடத்துல அலையணும்? பின்ன இந்த கம்பெனி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போறாங்க. நீயே இந்த கம்பெனில ஜாயின் பண்ணக்கூடாது? அருமையான ஐடியா. எனக்கு இது தோணலையே. என்னம்மா? கரெக்ட். நீங்க எங்க கம்பெனில ஜாயின் பண்ணிடுங்க. அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். என்ன சொல்றீங்க? ஸ்டாஃபா இல்ல, கம்பெனில ஒன் ஆஃப் த டைரக்டர். என்ன யோசிக்கிற? நீ இங்க ஜாயின் பண்ணா உங்க அப்பா ஏதாவது சொல்லுவாரோன்னு பாக்குறியா? அவரை பத்தி நான் எப்பவுமே கவலைப்பட்டது இல்லைங்க. என் கவலையெல்லாம் உங்களை பத்தி தான். என்ன சொல்ற? ஆமா மேடம், ஏற்கனவே நீங்க ஷாமுக்கு ஹெல்ப் பண்ண போய் கார்த்திக் சார் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்காரு. இப்போ நானும் இந்த வேலையில சேர்ந்துட்டேன்னு தெரிஞ்சா அவருக்கு உங்க மேல இருக்கிற கோவம் ரொம்ப அதிகமாயிரும் மேடம். கண்ணுக்கு தெரிஞ்சே இந்த விபரீதம் வேணாம். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு எனக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல வேலை கிடைக்கும். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நீங்களும் கார்த்திக் சாரும் சேர்றது என்னால தடப்படக்கூடாது மேடம். நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கே ரொம்ப நன்றிங்க. நான் வரேன். டிரைவர் தம்பி, சொல்லுங்கண்ணே. அது ஒரு பூத்து தெரியுது பாரு, அங்க வண்டி நிறுத்திக்க. ஹலோ. Hello, madam. How are you? I am fine. Are you fine? ஹலோ, நீங்க யாரு? என்ன மேடம், என்னையே மறந்துட்டீங்களா? நான் உங்க வீட்டுல அழையா விருந்தாளியா இருந்தவன். என்ன அரசாங்கமே தேடிக்கிட்டு இருக்கு. கைதி கோவிந்தன் தான் பேசுறேன் மேடம். நீயா? நீ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ற?
காரணம் இல்லாம போன் பண்ணுவனா மேடம்? ஒரு பக்கம் போலீஸ் என்ன துரத்துது, அந்த பக்கம் கந்து வட்டிக்காரன் தேடிக்கிட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் தாதா கும்பலும் தேடிக்கிட்டு இருக்கு. நீங்க தான் மேடம் என்னை எப்படியாவது காப்பாத்தணும். நானா? ஆமா மேடம், நானு போலி பாஸ்போர்ட்டுக்கு ஒரு இடத்துல ஏற்பாடு பண்ணிருக்கேன். பணம் நீங்க கொடுக்க வேண்டாம் மேடம். கடவுள் புண்ணியத்துல என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, நானே கொடுத்துக்கிறேன். என் மேல நம்பிக்கை வரத்துக்கு யாராவது சொல்லணுமா? நீங்க சொன்னா பாஸ்போர்ட் 2 நாள்ல என் கைக்கு வந்துருமா. அப்புறம் 3வது நாள் நானும் இந்தியா விட்டு பறந்துருவேன். அப்புறம் உங்களுக்கும் நிம்மதி, எனக்கும் நிம்மதி. என்ன விளையாடுறியா நீ? நீ போலி பாஸ்போர்ட் வாங்க நான் சொல்லணுமா? என்ன திமிரடா உனக்கு? மேடம், சட்டம் தெரியுமா உங்களுக்கு? சட்டம் கொலை செஞ்சவனை விட கொலை செய்ய தூண்டினவனுக்கு தான் தண்டனை அதிகம். நீங்க நிம்மதியா இருக்கணும்னா நான் நிம்மதியா பறக்கணும். உங்க வாழ்க்கை, அந்த பிசுறு குரல் கந்து வட்டிக்காரன் வாழ்க்கை எல்லாம் இப்ப என் கையில தான் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கங்க. முதல்ல தப்பு பண்ண நீங்க தலை நிமிர்ந்து நடக்கிறீங்க, தப்பு பண்ணாத நானு ஓடி ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன். முடியாது மேடம், இதுக்கு மேல என்னால முடியாது. நான் ஓடி ஓடி ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். நீங்க மட்டும் இப்ப எனக்கு உதவலன்னு வைங்க, இதே டெலிபோன் பூத்துல இருந்து நான் போலீஸ்க்கு போன் பண்ணி சரண்டர் ஆயிடுறேன்னு வைங்க. என்ன உள்ள தள்ளுறதுக்கு முன்னால உங்களை பத்தின உண்மையெல்லாம் சொன்னா உங்க நிலைமையும் அந்த பிசுறு குரல் கந்து வட்டிக்காரன் நிலைமையும் என்ன ஆகுன்னு கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன் மேடம். திரும்பவும் சொல்றேன், நீங்க காசு பணம் எல்லாம் கொடுக்க வேண்டியதில்ல. நான் கேட்டதை மட்டும் நீங்க செஞ்சா போதும். நல்லா யோசனை பண்ணிக்கங்க. நான் திரும்பவும் போன் பண்ணுவேன். எப்ப போனை வச்சுட்டுமா?